அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை பார்த்தாச்சு, தசைகளின் பயணங்கள். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். இது 27 நட்சத்திரங்களில் 4வது நட்சத்திரம். இது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக சந்திரமகா திசை அமையும். அவர்களுடைய தசை பயணத்தை எவ்வாறாக அனுபவிப்பார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ தசை பயணம் அப்படின்னு சொன்னால், ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் தசையை முதல் தசையாக அவருக்கு அமையும். அடுத்து வரக்கூடிய தசையை அடுத்த அதிபதியினுடைய தசையாக அமையும். அப்படி ஒருவர் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள் சந்திரமகா திசை முதல் தசையாகவும், அடுத்ததாக செவ்வாய் மகாதிசை 2வது தசையாகவும், ராகு மகாதிசை 3வது தசையாகவும், குருமகாதிசை 16 வருடங்கள் 4வது மகாதசையாகவும், அடுத்ததாக சனி மகாதிசை 5வது மகாதசையாக 19 ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய தசையாகவும், அடுத்ததாக புதன் மகாதிசை 17 ஆண்டுகள் அனுபவிப்பார்கள். அடுத்ததாக கேது மகாதிசை 7 ஆண்டுகளும், அடுத்ததாக சுக்கிர மகாதிசை 20 ஆண்டுகளும், கடைசியாக சூரிய மகாதிசையை அனுபவிக்கக்கூடியவர்கள் சந்திர மகாதிசையில் பிறப்பவர்கள். சந்திர மகாதிசை ரோகிணி நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள். நன்றி, வணக்கம்.